ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சுவை நிறைஞ்ச சுண்டைக்காயும் சின்ன வெங்காயமும் வச்சு ஒரு பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். இப்போ கிளைமேட் மாறி வர டைமில் நிறைய பேருக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படுது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல காரசாரமான ஒரு சுண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடலுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு சிம்பிளா பார்த்துடலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சுண்டைக்காய் செய்யறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு காஞ்ச சுண்டைக்காய் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இதை தனியா வச்சிருங்க. இப்போ அதே பேன்லயே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி பியூரியை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு இது கூடவே தண்ணி 1 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்த பிறகு இது கூடவே நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புடைய பச்சை வாசனை எல்லாம் போய் சுண்டைக்காயில் எல்லா மசாலாவும் நல்லா இறங்கின பிறகு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான சூப்பரான சிம்பிளான சுண்டைக்காய் வத்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த குழம்பு கூட பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம், வாழைத்தண்டு வச்சு கருப்பு கொண்ட கடலை யூஸ் பண்ணி நம்ம பொரியல் பண்ணியிருப்போம். அந்த ரெசிபியும் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மறக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.